சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Glad tidings we bring to you and your kin. Glad tidings for Christmas and a Happy New Year. Oh, bring us a figgy pudding. Oh, bring us a figgy pudding. Oh, bring us a figgy pudding and a cup of good cheer. We won't go until we get some. We won't go until we get some. We won't go until we get some. So bring some out here. We wish you a Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Christmas and a Happy New Year. സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. உலகத்தில் சகல ஜீவர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இதுதான் இயேசு பிறந்தபோது அந்த மாட்டுத் தொழுவத்தில் பெத்லகேமில் கொடுக்கப்பட்ட அறிவுரை. டு ஆல் த பீப்புள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சாந்தின்னா என்ன, பீஸ், சமாதானம்னா மோரல் சேம் திங், அதுதான் கிடைக்கணும்னு. இதை சொல்லி எவ்வளோ வருஷம் ஆகுது? 2024 வருஷம் ஆகுது. அது என்ன கணக்கு? இன்றைக்கி என்னவோ அந்த தேதி தான் 25/12/2024ங்கிறது இந்த வாசகம் சொல்லப்பட்டு ஆன கணக்கு. இது 24 வருஷமாக 2024 வருஷமும் சொல்லியிருந்தாங்கிறாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி நடக்க மாட்டேனுதுன்னா, இது கடவுளுடைய இல்லை கர்த்தருடைய இல்லை கடவுளின் தூதுவராக இந்த உலகத்தில் வந்த இயேசு போன்ற மகனியர்களுடைய குறை அல்ல, இந்த மக்களுடைய குறை. இவங்க ஒரு புத்த மதம் வருது, ஒரு ராஜகுமாரன் எல்லாத்தையும் விட்டு சித்தார்த்தனாக இருந்தவன் புத்தனாகி உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக உழைக்கிறாரு. அவரை உணவில் விஷம் வச்சு கொன்னுடுறாங்க. ஒரு இயேசு வர்றாரு, ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடு இருக்கிறது, ஆனால் கடவுளாடிய பிள்ளையாகி இயேசுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காட்டினார். இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி புத்த மதத்தில் ஹீனாயான புத்த மதம் மகாயான புத்த மதம்னு சண்டை போட்டுக்கிறாங்களோ, அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸில் இவங்க ப்ராட்டஸ்டன்ஸு, பெந்தகோஸ்ஸு, கேத்தலிக்ஸு இந்த மாதிரி அடிச்சுக்க ஆரம்பித்தானுங்க. ஜெயின மதம் வருது, ராஜகுமாரனாக இருந்த வர்த்தமானன் எல்லாத்தையும் விட்டு மகாவீரன் ஆகிறான், ஒரு ஜெயின மதத்தை உண்டாக்குறாரு. ரொம்ப நல்ல மதம், ஜீவகாருண்யத்தை போதிக்கிற மதம். ஆனால் அதில் என்ன ஆகுது, ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளை கொண்டாந்துடுறாங்க. இந்த ஜெயின மதத்தில் கூட 2 பிரிவுகள் கொண்டாந்து. இந்து மதம் சொல்லவே வேண்டியதில்லை, சைவர்கள், வைஷ்ணவர்கள், இந்த குருவை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த குருவை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அடிச்சுன்னு தான் இருக்காங்க. இப்போ ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ மகான்கள் வந்தும் இவ்வளோ மதங்கள் தோன்றியும் எதுவும் விளங்காமல் இருக்குது? வள்ளல் வராமலிங்கடிகளாக சொல்கிறார், பேய் பிடிப்புற்ற பிச்சுப்பிள்ளை மதங்களாலே மக்கள் மாண்டு போயினார் அப்படிங்கிறது. பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த மதங்களால் மக்களெல்லாம் அடிச்சுட்டு சாகுறாங்க.
நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிக என்று இட்ட குருவேங்கிறார். நடராஜர் சொல்கிறாராம், போப்பா இந்த ஜனங்கள்லாம் அடிச்சிக்க வேணான்னு சொல்லு, எல்லாரையும் ஒத்துமையாக இருக்க சொல்லுன்னு சொல்லி. ஒரு பயப்படுறாரு. நான் ஒரு வெள்ளத்துண்டை போத்தின்னு இருக்கேன், நான் சொன்னேன் இந்த உலகம் எவ்வளோ பெருசு, யார் மதிக்க போனான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளொளி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வாருங்கிறார். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்கள்லாம் உன்னையே ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன், உன்னையே குறிக்கோளாய் கொள்வார், பயப்படாத. அப்பயும் பயந்து நிற்கிறார். சிவனுக்கே கோவம் வருதான், ஆணை ஆணைங்கிறார். என் மேலே ஆணை வச்சு சொல்கிறான், போடா இந்த வேலையை செய்யடா அப்படின்னு. அப்போ கடவுளே இதை தான் சொன்னாருன்னு நமக்கு ராமலிங்க வள்ளலார் சொல்லியிருக்கார். இந்த உலகத்தை ஒன்றாக இணைப்பது தான் கடவுளுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஆனால் மக்கள் இணைய மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு மதமும் தோன்றி இப்போ இயேசு பிறந்து 2024 வருஷம், முகமது நபி வந்து ஒரு 1700 வருஷம், இந்து மதம் ஒரு 4000-5000 வருஷம், ஜெயின மதம் புத்தருக்கு இணையாக வந்தது. ஸோ எல்லாருமே சொல்லி 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 இந்த ஜனங்க உருப்படாமையே தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நாளுக்கு நாள் இது ஜாஸ்தியாகிருந்தான் போகுது. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த மதத்துக்குள்ளேயே அடிச்சுன்னு சாப்பிட்றாங்க. இன்னொரு மதத்துக்கு கூட அடித்தா கூட அது ஃபர்கிவபிள் தான். அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒத்துமை கிடையாது, எல்லோரும் அடிச்சுன்னே சாப்பிட்றாங்க. இது ரெண்டாவது. இங்கிலீஷில் ரெலிகுலஸ்ன்னு ஒரு சினிமா வந்துச்சு. ரிலிஜன் அதில் இருக்கிற ஃபன்னி திங்ஸ்ன்னு அர்த்தம். ரெலிகுலுஸ் நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. அதில் ஒன் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரு சர்ச்சில் போய் அங்கே ட்ரக்கர்ஸ் சர்ச்சுன்னு இருக்கும், எல்லாம் லாரிக்காரங்களாம் இருக்கிற இடம். அங்கே போய் அவங்கக்கிட்ட கேட்குறாரு இயேசுவை பற்றி. வி டோன்ட் நோன்னு ஜாஸ்தி கேள்வி கேட்டோன்னே ஒரு அடிக்கிறதுக்கு வராங்க. அதாவது நோ ஒன் நோஸ் எனிதிங் அபவுட் எனிதிங், பட் தே ஃபைட் ஸ்டில் இன் த நேம் ஆஃப் ரிலிஜன் திங்கிங் தட் தே நோ எவ்ரிதிங். இது த க்ரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அதனால் ஒரு எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணாங்க. அக்பர் தீன் இலாஹின்ட்டு ஒரு மதத்தை கொண்டு வரணும்னு பார்த்தார், அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. தீன் இலாஹி என்பது உருவ வழிபாடெல்லாம் இல்லாமல் நேரடியாக இந்த சூரியனை பார்த்து வழிபடக்கூடிய ஒரு பద్ధதி. He was a Muslim, but he said sun is everything. ஏன்னா மீதி 8 பிளானட்டுக்கு சூரியன் தான் பவர் கொடுக்குது. இந்த பூமியில் குட்டை குளம் மட்டை எல்லா இடத்துல இருக்கிற தண்ணியும் சூரியன் தான் நீராவியாக மாற்றி உலகத்துக்கு மழையை கொடுக்குது. அதனால பேசாமல் அதை கும்பிட்டுடலாம் அப்படின்னா. அதில் ரொம்ப நல்ல விஷயந்தான் அது. கலைஞர் கருணாநிதி இருந்தார் சீஃப் மினிஸ்டராக. அப்போ அவருக்கு யோகா கற்றுக் கொடுக்கறதுக்காக கனிமொழி சொன்னாங்க, இங்கே வந்து கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்னு ஒன்று இருக்குது ராயப்பேட்டையில், அவரை கூட்டின்னு வர்றேன். ஏன்னா நீங்கள் சேர்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ப்ளோட் ஆகிடுது, அதனால் கொஞ்சம் யோகா பண்ணுங்க அப்படின்னு. சரி, நான் வரிய வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க கோபாலபுரத்துக்கு. இந்த வயசானவர், அவர் எங்கேயோ இமயமலையெல்லாம் போய் யோகா கற்றுக்குன்னு வந்தவர், பெரிய யோகா இன்ஸ்டிடியூட் நடத்துகிறாரு. கலைஞர்கிட்ட வந்தோடனே அவர் சொன்னாராம், நாங்கள்லாம் வந்து இந்த கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவோம், அதனால் நீங்கள் வந்து அண்ணாதுரை பெரியார் யார் வேணாலும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ கலைஞர் சொன்னாராம், இல்லை இல்லை, சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதும்னு இருக்குது, சூரியனை கும்பிட்றேன்னு நான் அதையே சொல்கிறேன் அப்படின்னாராம். So this is an example as to how sun can be a universal accepted form of worship, because it supports all the other 8 planets and also it helps the people. பூமியில் இருக்கிற சாக்கடை குட்டை மட்டை எல்லாத்துல இருக்கிற தண்ணியும் அது நீராவியாக மாற்றி மேகமாக்கி திருப்பி இந்த உலகத்துக்கு மழையாக கொடுக்கும். புறநானூற்றில் ஒரு வரி வரும், வரையா மரபின் மாறிபோல். கொஞ்சம் கூட பார்ஷியாலிட்டி காட்டாது. இது சாக்கடையாக இருக்க, இது வந்து வயலாக இருக்க, இது ஆறாக இருக்கேன்னு சொல்லி ஜாஸ்தி கம்மியெல்லாம் பண்ணாது. எல்லா இடத்துலையும் மழை ஒரு மாதிரி பெய்யும். எத்துணையும் பேதமுறாதுன்னு சொல்லக்கூடிய நெல்லையில் அந்த மாதிரி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க. தீன் இலாஹி அக்பர் ட்ரை பண்ணார், எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த உலகம் இன்றைக்கி வரைக்கும் உருப்படவே இல்லை. இன்றைக்கி இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஆர் அரப் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஆனால் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஆகாது, ஆகவே ஆகாது. ஏன்னா இவன் ஒரு ஃபார்ம் ஆஃப் சன்னி முஸ்லீம், இன்னொருத்தன் ஷியா முஸ்லீம், அதுலேயும் 2 பேர் சொல்லி அடிச்சுக்கோணுங்க. ஸோ உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மத போதகனும் இந்த மக்களை ஒன்றாக்க முடியவே இல்லை. அப்போ சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எப்படி எல்லாரையும் அரவணைத்து கொண்டு செல்கிறதோ
அதை போன்ற ஒரு சூழல் இன்றைக்கி மதத்தில் வரவே இல்லை. இது காரணம் என்னென்னா, ஜனங்க சுயநலம் பிடிச்சவங்க, வேறு ஒன்றும் இல்லை. தி செல்ஃபிஷ்னஸ் ஆஃப் தி ஹியூமன் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் திஸ் டர்புலன்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ். கடவுள் காரணம் அல்ல, மகான்களும் காரணம் அல்ல, சுயநலம் பிடித்த மக்கள். அண்டு அந்த சுயநலம் எங்கேருந்து வருது? சுயத்திலிருந்து வருது. சுயநலம். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். அன்பு என்பது சுயநலம் இன்மை. அப்போ வாட் இஸ் செல்ஃப்? லவ்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். சுயநலம் என்பது அன்பின்மை. அதனால தான் கம்பர் சொன்னார், அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றால் அப்படின்னார். அன்புங்கிறது என்னன்னு தேவர்களுக்கே தெரியாதையா அப்படின்னார். திருவள்ளுவர் சொல்கிறார், அருள் எனும் அன்புயின் குழவி அப்படிங்கிறது. அன்பு என்றது என்னன்னா ஒரு குழந்தை. அன்பு என்பது தாய், அதிலிருந்து வருகிற குழந்தை அருள்னார். அருள் எனும் அன்புயின் குழவி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு மாங்கொட்டையை சாப்பிட்டுட்டு துப்புனேன், அதில் ஒரு சின்ன செடி வந்தது, மாஞ்செடி. அது வளர்ந்து ஒரு பெரிய மாமரமாகுது. அதில் நூற்றுக்கணக்கான மாம்பழங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு வந்தே இருக்குது. அந்த மாதிரி அன்பு என்பது ஒரு மாங்கொட்டை, அதில் ஒரு அருள் என்ற மரம் வருது, அதில் அன்பு திருப்பி 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 வருது. இதைத்தான் சாதிக்க வேண்டும் என்று மகான்கள் நினைக்கிறார்கள், ஆனால் நடக்கவில்லை. இந்த உலகத்தில் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான். அதனால் விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை போல் இந்த உலகத்தை ஒன்றாக்குகிற மதம் வரணும்னு சொல்லி. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டினேன். அப்போ பிரதர் தினகரன் இருக்கார் இல்லையா, ஜீசஸ் கால்ஸ், அவரை கூப்பிட்டேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அப்போ அவங்க ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க, ஏன்னா யாரோ ஒரு இந்து சாமியார் கூப்பிட்றாரு கிறிஸ்மஸ் அன்றைக்கி, நம்ம கூட்டத்தெல்லாம் விட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், நான் ப்ரே பண்ணேயா ஜீசஸ்கிட்ட, ஜீசஸ் நீ அங்கே போன்றாரு, நான் நீ சொல்கிறத கேட்பேனா ஜீசஸ் சொல்கிறத கேட்பேனான்னாரு. அப்போ நீ இந்துவா முஸ்லீமா ஜெயினா புத்திஸ்டா கிறிஸ்டியனாங்கிறது முக்கியம் இல்லை, நீ கடவுளை ஏற்றுக்கொள்கிறாயா என்பது முக்கியம் அல்ல, கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கையில் நீ இருக்கிறாயா என்பது தான் முக்கியம். நீ கடவுளை ஏற்றுக்கினா அவனுக்கு என்ன இல்லை கட்டியா, அவனுக்கு என்ன, கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பது முக்கியம். இதுதான் என்னுடைய அனுபவம். நான் எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் பார்த்துருக்கேன். இஸ்லாம் ரிலிஜனில் ரொம்ப பெரிய நிலை. நான் பென்டன் சாயம் பங்களாதேஷ் டாக்கா, அப்துல் ரஹ்மான் 16 பேர், ரொம்ப பெரிய ஆள். அஜ்மீர் தர்காவினுடைய கொள்ளு பேர் அந்த ஆள். ஸோ அவர் பங்களாதேஷில் நான் போய் பார்த்தேன். ஏன்னா அவர் பூட்டோ கிட்ட சொன்னாராம், ஒன்று ஜெயிலில் போட்டு தூக்கில் போட போகிறாங்கன்னு. அவன் கெட் அவுட்டுன்ட்டான். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தவனை போய் ஒன்று தூக்கில் போட போகிறேன்னா எப்படி ஒத்துக்குவான். அதே மாதிரி அவனை தூக்கில் போட்டாங்க. அதுக்கு பின்னால் யாரோ ஒரு ஜியாவு லக்கோ எவனோ ஒருத்தவங்க. இப்போ அந்த ஆள் தன் பொண்ணை கூப்பிட்டாரான் பெனஜிரை. இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் சீரியஸாக எடுத்துக்கல, அதனால் நீ அவரை போய் பார்த்து அவர் சொல்கிற மாதிரி கேளுன்னு அனுப்பிச்சான். அந்த அம்மா அங்கே வந்துச்சு. அவர் சொன்னார், ஏரோப்ளேனில் மாம்பழ கூட உருளும், அப்போ நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு சொன்னால். எங்கள் நாட்டில் கொடுங்கோல் தான் நடக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி மாம்பழக்கோட்டில் பாம்பு வச்சு அந்த டிக்டேட்டரை கொலை பண்ணிட்டாங்க. அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் எலெக்ஷனில் அங்கே போனான். ஸோ அவரை நான் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். பங்களாதேஷ்லேருந்து அப்துல் ரஹ்மான் 16ங்கிறவரை பார்க்க போனோம். இப்படி உலகத்தில் நான் பார்க்காத மகான்கள் இல்லை. ரொம்ப பெரியவங்க. புத்திஸ்டில் பார்த்துருக்கேன், அது மகத்திற்கெல்லாம் குருவாக இருந்த ஒருத்தர், அவரை பார்த்துருக்கேன் நான் மலேசியாவில். அப்படி நிறைய மகான்களை பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கேன், வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கேன். யாருக்கும் எந்த பேதமும் இல்லவே இல்லை. பாம்பின் கால் பாம்பறியுங்கிற மாதிரி ஒரு சிவசங்கர் பாபா, அதுக்கு என்ன வேலை இருக்குது, ஐ எம் எ சர்வெண்ட் ஆஃப் காட். ஸோ வேறெவர் ஐ கோ, ஆல் தோஸ் மகான்ஸ் ப்ராஃபட்ஸ் ரெஸ்பெக்ட் மீ, அக்செப்ட் மீ. இப்படி எல்லா மகான்களும் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த ஜனங்க தான் அடிச்சுக்கிறது. இது ஒரு ஹீரோ வர்ஷிப்புன்னுவாங்க. சிவாஜியை பிடிச்சாக்க எம்ஜிஆர் பிடிக்காது, எம்ஜிஆர் பிடிச்சா சிவாஜி பிடிக்காது. கமல்ஹாசனை பிடிச்சா ரஜினியை பிடிக்காது, ரஜினியை பிடிச்சா கமல்ஹாசனை பிடிக்காது. அஜித்தை பிடிச்சாக்கா விஜயை பிடிக்காது, விஜயை பிடிச்சா பிடிக்காது.
இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ரூப பேதங்களை வைத்துக்கொண்டு அடிக்கிற மக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதனால் இது மக்களுடைய குறையே தவிர கடவுளுடைய குறை அல்ல. அதனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, இந்த உலகத்தில் எல்லா மதங்களும் அழிந்து அண்டர்லைன் no more confrontations, conflicts in the name of religion. All the religions will go and merge into one value-based loving religion. உலகத்தை பூரா அன்பினால் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதம் மாத்திரம் நிற்கும். அதுக்கு முன்னால் 60 கோடி ஜனங்க தான் நிற்பாங்க. இன்றைக்கி உலகத்தில் 500 கோடி ஜனங்க இருக்காங்க இல்லையா? யுத்தங்களாலும் வியாதிகளாலும் இயற்கையினுடைய சீற்றங்களாலும் எல்லாம் அழிஞ்சி ஒரு 60 கோடி ஜனங்க நிற்பாங்க, அவ்வளோதான். அவங்கள வைத்துக்கொண்டு ஒரு புதிய சமய தத்துவம், ஒரு வழிபாட்டு தத்துவம் இந்த மண்ணில் வரப்போகுது. அண்ட் அட் தட் டைம் தேர் வில் பி மோர் பீஸ். அந்த ரெலிகுலர் சினிமா சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப நல்ல சினிமா. இவன் போய் ஒவ்வொருத்தரையும் கேட்பான், யாருக்கும் எந்த மதத்தை பற்றியும் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஹீ வில் கிரியேட். பைபிளில் ஒரு சீன் எடுத்துக்குவாங்க. சேட்டன் என்ன பண்ணுறான், he takes Jesus to the mountain top and says, I will give the whole world to you, but do what I say ன்னு கேட்பான். அவர் சொல்கிறார், நோ, மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ப்ரொவைல் அப்பான் மீ அப்படின்னாரு. அவன் சொல்கிறான், உலகத்தெல்லாம் கொடுக்க போகிறேன், அதெல்லாம் முடியாது. அவன் சொல்கிறான், நீ ஒரு லூசியா, என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறேன் பாருன்னு. இப்படி ஒரு இது சினிமாவில் தான் காட்டுறான், நிஜத்தரமான பைபிள் இல்லை. அவன் இப்படி பிரச்சனை பண்ணுவான். பண்ணால் அந்த பொலாந்தியஸ் பைலட் இந்த பாவம் எழுந்தில்லைன்னு கை கழுவுறது, அவரை கொண்டு போய் அசிங்கப்படுத்தி சிலுவையில் போடுறது, அவர் பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறிகலாது செய்கிறார்கள், ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூன்னு அப்போ கூட ப்ரே பண்ணுறது. லாஸ்ட்டில் அது கூட முடியாமல், ஃபாதர் ஒய் ஹேவ் யூ ஃபர்சேக்கன் மீ அப்படின்னார். பிதாவே என்னை ஏன் கைவிட்டிருந்தார். இதுதான் இயேசுவோட ஆத்மா சிலுவையில் தனியாக உடம்புலேருந்து பிரியறதுக்கான காரணம். அதெல்லாம் காட்டுவோம். இப்படியெல்லாம் உன்னை சிலுவையில் போட போகிறாங்க, நீ அனாதை மாதிரி சாக போகிறியா? இவ்வளோ மக்களுக்கு நீ கண்ணு கொடுத்த, பேச வச்ச, காது கொடுத்த, பேபிசஸ் ஓட்டின, செத்தவனு கூட எழுப்பி காட்டினேன், ஆனால் உன் பின்னால் யாரும் வரப்போகிறதில்ல பாரு. உலகத்தில் எல்லாரும் உன்னை கைவிட்டு யூ வில் கோ லைக் அன் ஆர்ஃபன் ஆன் த கிராஸ்ன்னு காட்டுவான். மை ஃபாதர்ஸ் வில் ப்ரொவைல் அப்படின்னுவார். எங்கள் அப்பா என்ன நினைக்கிறோ அது நடக்கட்டும் அப்படின்வான். அப்போ அவன் சொல்லுவான், உனக்கு பின்னால் உன்னை வச்சு வியாபாரம் பண்ண போகிறாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னும். அதையும் காட்டுவான். People will fight in the name of Pentecost, Protestant, Catholic, and it will become commerce. After Jesus Christ 400 years, religion will become commerce. There will be always wars between the church and the British kingdom. Not only British, French, Dutch, Portuguese, British, all are Christians. So there will always be fights between the pastors, bishops, and the government. This is one thing. Again, there will be fight between the Protestants and Catholics and other things, and people will be, tortured by the other groups. இதெல்லாம் காட்டுவான். காட்டிட்டு இதுக்காக வாயா நீ சிலுவையில் போகிற, இப்போ கூட உலகத்தில் என்ன ராஜாவாக்கு, நான் சிலுவையில் போக மாட்டேன்னு உங்கள் அப்பா கிட்ட ஃபைட் பண்ணு அப்படிங்கிறான். அவர் அப்போ கூட சொல்கிறார், என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. So that movie has a lot of sense, because whatever has happened in the name of God or God-man is highly projected rightly in that film. தான் நடந்தது இந்த உலகத்தில். அதனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த உலகத்தில் சாந்தி வரல, சமாதானம் வரல. யூ ஆர் சீயிங் a country like Israel is a cause for the restlessness in so many Islamic countries. They are trying to fight with all the Muslim countries. Muslim countries are trying to create a separate organization, fight against Israel. Everywhere, still in the name of religion, fight is going on. No one seems to have ever understood Bible or Quran or Bhagavad Gita or Vedas or Upanishads. No one has ever understood. அதனால் இதெல்லாம் மாறினாதான் இந்த உலகத்தில் அந்த சாந்தி சமாதானம்னு சொன்னான் இல்லையா கேப்ரியல், அது வருங்கிறது தான் நம்முடைய கிறிஸ்டியன் மெசேஜ். மாறுறதுக்கான காலம் மனிதர்களால் உருவாக்கப்பட முடியாது. கடவுள் கூடி சீக்கிரம் அந்த நிலைகளை உருவாக்குவார். ஸோ லெட் us வெயிட் அண்ட் ப்ரே ஃபார் காட் டு டேக் ஓவர் ஃப்ரம் ஆல் தீஸ் ரிலீஜியஸ் ரெக்ளூசஸ். ஓகே,
question. If you want, I have a lot of books. In our library I have the Aquarius Gospel of Jesus Christ. Jesus lived in India. Jesus, after he was crucified, he did not die. In the cross he did not die. He was panting for breath because he was so tired and he was soon Michael. There is a king called Nicodemus. He goes to Pontius Pilate and says, can I take him from the cross and bury him? He was already feeling sad and guilty because this Pontius Pilate washed his hands and said, this sin is not mine. He said, do what you want. So even before his spirit went off from the body, Nicodemus goes and he removes the panting body from the cross and he heals him. And then Jesus appears to his disciples when they are in a boat and says, இந்த இடத்துல மீன் பிடி, நிறைய மீன் வரும். And Thomas, he shows his cross and the finger thing. He says, I don't want to believe. So he's called Doubting Thomas. So he feels disgruntled. What this stupid society, not one soul is following me. He got vexed. In Jesus' life, between the age of 12 and 32, his birth history is not known. He came with all the shepherds and came to Tibet, went to the lamas and read all the Buddhist scriptures, and then he came all the way to Amarnath, and in the Amarnath he met his Guru. Amarnatharnu சொல்றீங்க இல்லையா, வெள்ள புறா வடிவத்தில் இருக்கார்னு. He is the Guru for Jesus. He came to Kashmir and learnt all these things. So after getting dismayed with this society, he again comes back. He again comes back to Tibet. He again comes back to Kashmir. And in Kashmir he lived in the name of Isa Nabi. In Kashmir, after crucifixion, Jesus came and lived in the name of Isa Nabi. And these satellite NASA's did that photography, cryoponic what. They found one tomb of Jesus in the Jewish pattern. All other tombs are in the Islamic pattern. One below everything was in the Jewish pattern. So they said, this is the tomb of Jesus Christ. So there is a lot of history. I have got books. Jesus lived in India, the Aquarial Gospel of Jesus Christ, and he lived in the name of Isa Nabi, and his Guru was the Guru in Amarnath caves. When Jesus comes at the age of 32, John is baptizing. Yohan, he is baptizing everyone. People are asking, are you the Messiah? He says, no. வரக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய பாத ரட்சைகளுடைய ஷூ லேஸ் கட்டுறதுக்கு கூட ஐ ஆம் அன்ஃபிட் அப்படின்வான். தூரத்தில் இயேசு வருவார். வரதை பார்த்தோன்னே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வந்து கொண்டிருக்கிறதுனா, தி ஷீப் ஆஃப் காட் இஸ் கோயிங் டு பியர் தி சின்ஸ் ஆஃப் ஆல் த பீப்புள் இன் த வேர்ல்ட் இஸ் கமிங் தேர். அண்ட் தென் ஹி கம்ஸ், John the Baptist with holy water baptizes him. At that time, one dove comes and sits on the right shoulder or the chest of Jesus. Okay, I am talking like this there. You can see this, not even Pope knows, only Shiva Shankar Baba knows. See, I am sitting in the Unjal. You can see the white dove. The Amarnath cave, Amarnathar, Lord Shiva is here. I have put this here. So whatever I am saying is authentic. Not even your Pope knows, because this requires a spiritual upliftment. You have to have a real life experience. And then you will talk what language I am talking about. I am not trying to bluff, I am giving you scientific evidences. Is it not? This is the problem. I tell so many things which no one understands. Nicodemus goes to Jesus and asks him, how is that you are so powerful? Jesus tells, flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. அப்பா அம்மான்றது எலும்பு தோல்,
அது இன்னொரு எலும்பு தோலை தான் உலகத்தில் பெற்று போடும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு புலப்படாது அப்படின்னு. அப்போ அந்த நிக்கோதேமஸ் ராஜா who helps Jesus to be unloaded from the cross, that man, he says, how is it possible? எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்குறான். Jesus tells him, no one knows. No one knows from where the wind blows, not where it goes. So is it with a person filled with the Holy Spirit. மூக்குக்குள்ளே இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுதா, மூக்குலேருந்து எங்கே போகுதுன்னு தெரியுதா, அந்த மாதிரி யாருடைய உடம்புக்குள்ளே எந்த ஹோலி ஸ்பிரிட் வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது. நோ ஒன் நோ ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நாட் வேர் இட் கோஸ். ஸோ இஸ் இட் வித் த பர்சன் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட் வரும். திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஜீவன் முக்தி. இந்த உடம்பு ஜெயிலு, இந்த உடம்புல இருக்கிற ஸ்பிரிட் வெளியே போகணும். பாடி அண்ட் ஸ்பிரிட் வில் விட்னஸ் ஈச் அதர். தட் இஸ் த அல்டிமேட் திங், that is enlightenment. So all these people don't know because they are maximum priests, maulanas, or your what pastors. In all religions such people are there who do not have personal experience of God. They have only bookish experience of God. வாழுகிற உயிரினம் இன்னொரு உயிரை உருவாக்க முடியாது என்று குர்ஆன் கூறுகிறது. ஆனால் குளோனிங் முறையில் சில உயிரினங்களை உருவாக்கியதும் தாய்மார்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதும் ஒரு உயிரை உருவாக்கி காட்டுகிற செயல்தானே என்று விஞ்ஞானம் கூறுகிறது. பிரம்மாதான் உயிர்களை படைக்கிறான் என்ற சனாதன தர்ம தத்துவத்திற்கு இது நேர் எதிரான கோட்பாடாக இருக்கிறதே. பூமியில் வாழும் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரை உருவாக்க முடியுமா? Science is advancing, but ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படும். இஸ் இட் நாட்? ரா மெட்டீரியல்ங்கிறது என்னென்னா, யூ ஹாவ் டு டேக் திஸ் திங் செவன் ஆஃப் எ மேல் அண்ட் எ ஃபீமேல் and you have to put it in a test tube or cubicle and create this thing. If it cannot be directly through the womb, still the raw material is required. So we don't know. Science is trying all its best and let us see what happens next. But this is not a big thing. To beget a child, do you think it's a big thing? Even ஆடு மாடு கோழி பன்னி பல்லி கூட தான் குழந்தை பேக்குது. பன்னி 10 குட்டி போடுது. இதுக்கு ஒரு சயின்ஸு, அதுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு, அதுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு. வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டூ பை கிரியேட்டிங் மோர் ஆர்டிஃபிஷியல் ஆர் நேச்சுரல் children? Already the population is 500 crores. So don't waste your time. Find food for all the hungry people. See, you know, only little prosperous or more prosperous countries. In African country, there are people who have only one bottle of water for bathing, cooking, eating, drinking. See all those. And all these Europeans and Americans won't go to such countries. They will go to countries where there is petrol. They will go to countries where is gold. They will try to loot the world. They don't help the poor people. Is it not? And the whole world is selfish, and all your scientific inventions are to loot the world more. All these are because of selfishness of some countries who want to loot the society. Where is love there? Where is ethics there? People who are poor are very poor. People who are rich are very rich. And there is a lot of disparity between this and that. சத்தியம் என்பது எக்காலத்திலும் மாறாதது, தர்மம் என்பது காலச்சூழலுக்கு ஏற்றவாறு மாறுபடக்கூடியது என்று இவை இரண்டையும் வேறுபடுத்தி சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் சத்தியத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், சத்தியமே மறுபடியும் வெல்லும் என்றுதானே மகாபாரதம் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று மகாபாரதம் கூறுவதன் காரணம் என்ன? I told the smallest difference between satyam and தர்மம். தர்மம் என்பது எந்த காலத்திலையும் மாறாது. கொலை பண்ணக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தர்மம். நீ திடீர்னு லாலை மாற்றிட்டு, இந்தியன் லாலை மாற்றிவிட்டு கொலை பண்ணலாம் நாளையிலேருந்துன்னு சொல்ல முடியாது. இந்த சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது அப்படின்னு இருந்ததை டபுள்ஸ் போகலான்னு சொல்கிறாங்க இல்லையா. கண்ணதாசன் போய் எம்ஜிஆர் கிட்ட சொன்னார், ஏழைங்க அதில் தான் போகிறாங்க, டபுள்ஸ் போட்டன் தலைவர்னா எம்ஜிஆர் போட்டார். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இல்லையா, அது மாற்றலாம்.
ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான். எது மாறாததோ கால தேச வர்த்தமான சூழல்களால் அது தர்மம், எது கன்வீனியன்ஸாக மாற்றப்படக்கூடியதோ அது சத்தியம். ட்ரூத் இஸ் சம்திங் கேன் பி நெகேட்டட், தர்மா கேனாட் பி நெகேட்டட். வேத நெறி தழைத்தோங்கவும் சைவத்துறை விளங்கவும் பூத பரம்பரை பொலியவும் ஞான சம்பந்தர் என்ற குழந்தை அழுதது எனச் சொல்லி அழுவதே ஒரு அழகுதான் என்று சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த பெருமானை அறிமுகப்படுத்தும் முதல் பாடலில் கூறுகிறார். பூத பரம்பரை பொலியவும் என்று சேக்கிழார் எந்த பரம்பரையை பற்றி கூறுகிறார்? இந்த 63 நாயன்மார்கள் கதைலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தொகுத்தவங்க சேக்கிழார். அப்புறம் சேக்கிழார் இங்கே தான் பிறந்தார், கொண்டத்தூரில் தான் பிறந்தார். இவங்கெல்லாம் இப்போத்த ஆளுங்க தான், ரீசெண்ட் டைம்ஸ். அதே மாதிரி செல்லரிச்சு போய் கிடந்த ஓலை சுவடிகள் சிதம்பரம் கோயிலில் இருந்துச்சு ஒரு ரூம்குள்ளே. அதெல்லாம் எடுத்து கிடைச்ச வரைக்கும் இருக்கட்டும் நம்பியா வாழ்ந்தார் நம்பின்னு ஒருத்தர் தொகுத்தார். உவேசாமிநாத ஐயரும் கிவா ஜெகநாதனும் மாட்டு வண்டி கட்டின்னு ஊர் ஊராக போய் ஒவ்வொருத்தர் வீட்டு அடக்கத்திலேயே இருந்த செல்லரிச்சு போன ஓலைகள் எல்லாம் கிடைச்ச வரைக்கும் ரிட்ரீவ் பண்ணி எல்லாத்தையும் தொகுத்தாங்க. அதனால் இது எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. எந்த காலத்துலேயோ கர்ண பரம்பரைன்னுவாங்க. கர்ணன்னா காது, அதில் யாரும் சொல்லி சொல்லி வந்தது, அது யாரோ எழுதி வச்சுருப்பாங்க. அதில் செல்லரிச்சு போனது போக மீதி போக உங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதனால் டோன்ட் டேக் ஆல் தீஸ் புராணாஸ். புராணா என்ன பழசுன்னு அர்த்தம் இல்லை, புராணங்களை புராணாவாக நினச்சி விட்டுடுங்க. டோன்ட் ட்ரை டு ஃபைண்ட் மசாலா இன்சைட் தட். இன்றைக்கு சிவசங்கர் பாபா என்ற பெயரில் அறியப்படுகிற நான் அடுத்த சுழற்சியில் உலகம் மாறி வருகிற போது அப்போ ஏதாவது ஒன்றாக நான் வராமலா போய்விடுவேன். ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸாக இருந்தால் நாம் வராமலா போய்விடுவோம் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்றில் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் தாங்களோ இதுதான் எனது கடைசி பிறவி, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்ற நிலையில் சூரியனோடு இணைந்து விடுவேன் என்று கூறுகிறீர்கள். தற்போது தாங்கள் சூரியனோடு இணைந்தாலும் ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸாக இருக்கிற தாங்கள் அடுத்த உலக சுழற்சியில் பூமிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தங்களுடைய அருளுரை கூறுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? These are all utopian concepts and no one is really serious about all these things. Now I am sitting here with 82 kg weight on a unjal. Isn't it? What is that you are going to do with me? You came at 5:30, did some prayer, sing, ate some cakes and things. At 8 o'clock you will go home, see some movie or read some book or go to sleep, that's all. So it doesn't make a difference whether you are living with Jesus or Prophet Muhammad or Shankaracharya or Buddha. You don't need them. Let me be blunt and frank. At present you don't need any of your Messiah, any of a prophet. For you, all this religion, so-called spiritual matters are like poriyal pickle or more mulaga. So no one is really serious about God. I give you an offer. Can you leave everything and walk with me today? Now. No one will. You will be afraid, Baba should not see me. No one is ready. People are bluffing. No one really wants sky. They want the sky to get more prosperity, more wife, more children, and more jobs, more house, more cars. They are not dying for God. So these questions are relevant only for a person who, see, Jesus called Peter Simon, மீன் பிடிச்சிருந்தான். And the moment Jesus called, he left the thundal and went back. People said, என்ன அந்த ஆள் பின்னால் போகிறான் சொன்னேன், தெரியல, அவர் பார்த்தா என்னவோ போகணும் போல இருந்துச்சுன்னு. But do you think that fellow ever followed Jesus? He refused 3 times before கோழிக்கு ஒருத்துக்குள்ளே 3 தடவை யாருனே தெரியாதுன்னு தானே சொன்னான். அதனால் இந்த உலகம் எப்பயுமே இப்படி தான் இருந்திருக்கு. There are no real takers for God. There are no real takers for God. That's why I always say, a lot of prophets are coming like Valiyadi Bale. The world abuses them, criticizes them, tortures them, and kneels them on the cross. But no one is there to follow. No one ever follows any Mahatma. I am not a fool to believe that people are going to come behind me. There is peace in Christ when we learn of Him. Feel the love He felt for us when He bore our sins.
Listen to his words, let them come alive. If we know him as he is, there is peace in Christ. He gives us hope when hope is gone. He gives us strength when we can't go on. He gives us shelter in the storms of life. When there's no peace on earth, there is peace in Christ. There is peace in Christ. When we walk with him through the streets of Galilee to Jerusalem, mend the broken hearts, dry the tear-filled eyes. When we live the way he lives, there is peace in Christ. He gives us hope when hope is gone. He gives us strength when we can't go on. He gives us shelter in the storms of life. When there's no peace on earth, there is peace in Christ. He gives us hope when hope is gone. He gives us strength when we can't go on. He gives us shelter. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Jesus. Happy birthday to you. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ, புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தில் செந்நீரில் ஆற்றவா சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. பூங்கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே. Kings of Orient are, bearing gifts, sweet travels afar. Field and fountain, moon and mountain, following yonder star. Oh, star of wonder, star of night,
afar through shadows dim, giving the light to those who long have gone. Guiding the wise men on their way unto the place where Jesus came. Oh, beautiful star of Bethlehem, shine on. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ கண்ணீரால் பதம் கழுவேனோ கனித்தமிழால் பூஜை புரிவேனோ தன்னிலை மறந்துன்னை தழுவேனோ தஞ்சம் தஞ்சம் என நான் கதறேனோ அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ பாக்களை பூக்கள் என சொறிவேனோ என்னை பாதத்தில் காணிக்கை தருவேனோ காக்கும் கடவுள் உன்னை அறிவேனோ கண்ணா 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 என நான் கதறேனோ அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ என் ஐயனே உன் நினைவில் அமிழேனோ குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை